குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் ரவிகிரண் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு தைராய்டு கட்டிகள் பற்றி பேசலாம் டாக்டர். பட் தைராய்டு கட்டிகள் எதனால் உருவாகுது? ஆங்கிலத்தில் தைராய்டு நாடியூல் அப்படின்னு சொல்கிறது. இது தைராய்டு கட்டிகள் வந்து பலதரப்பட்ட காரணங்களால் வரலாம். ஓகே, ஜெனட்டிக் ரீசன்ஸ், நமக்கு வந்து அந்த பிறப்பிலே சில பேருக்கு ஹெரிட்டரியாக வரும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு, பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா அது காரணம் வந்து அந்த என்விரான்மெண்டல் காய்ட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்ம வெளியில் நம்ம சுவாசிக்கிற இல்லை நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் இருக்கிற கெமிக்கல், மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து தைராய்டு பாதித்து ஓகே அதோட செல்லோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதனால சின்ன சின்ன கட்டிகள் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் ஒரு 100,000 பேருக்கு இது மாதிரி கட்டி இருக்குன்னா ஒரு 5 பேருக்கு இல்லை 10 பேருக்கு வந்து இது கேன்சர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் அது பல்நெடுங்காலம் ஆகும், உடனே வரதில்லை. அது வந்து வருஷக்கணக்கில் அது உருவாகி மாற்றம் அடைஞ்சு அப்புறம் கேன்சராக வருது. ஓகே, இப்போ சில கெமிக்கல்ஸ்னால இந்த தைராய்டு கட்டிகள் உருவாகும். எந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னாலன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ நேம் இட்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா அயோடின் குறைவுனால ஏற்படும். ஓகே, அது ஒரு காய்ட்ரஜன், அதனாலே நிறைய நாடுகள் ஏற்படும். அப்புறம் அது மாதிரி நம்ம சுவாசிக்கிற வெளியில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ், அது மாதிரி நிறைய கெமிக்கல்கள்லாம் இருக்குது. புரோமைடு, ஐசோதயோசைனேட், அப்புறம் செலனியம், இது மாதிரி நிறைய கெமிக்கல்கள். ஒன்று இந்த சுவாசிக்கிற கெமிக்கல்கள் வந்து அதிகமாக இருக்குது, நச்சுப்பொருள் அதிகமாக இருக்குது, அதனால் வருது. இல்லை சாப்பாடில் நம்ம தைராய்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அந்த ரா மெட்டீரியல், அது குறைவாக இருக்குது. ஓகே, 2 நாளையும் கட்டிகள் வரலாம். ஓகே, இப்போ கேன்சர் வரைக்கும் போகும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ பேஷண்ட்ஸ் வந்து இப்போ தைராய்டு கட்டிகள் இருக்கிறத என்ன மாதிரி சிம்டம் வச்சு கண்டுபிடிப்பாங்க? இப்போ பொதுவாக வந்து தைராய்டு கட்டி சின்னதாக இருக்கும்போது தெரியாது, பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. ஒரு மருத்துவர் அணுகி அவர் செக் பண்ணும்போது தைராய்டுங்கிறது கழுத்தில் முன்பக்கம் இருக்குது. ஓகே, அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது கட்டி வந்து நம்ம விரலுக்கு தென்படும். ஒரு 1 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்குன்னா அது வந்து அல்ட்ராசவுண்டு, அந்த ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பெரிய கட்டி வந்து நம்ம கையிலே தென்படும். அந்த கட்டியோட கழுத்தில் வந்து லிம்ஃப் நோட் அப்படின்னு இருக்குது, அதுவும் சேர்ந்து வீங்கியிருந்ததுன்னா கட்டாயம் வந்து ஒரு வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு சஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஊசி போட்டு நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து அந்த செல் வந்து எது மாறுபாடு அடைஞ்சிருக்கா, கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்ட்டு அதில் பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ பொதுவாக அந்த தைராய்டு கட்டிகள் இந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வரலாம். பலதரப்பட்ட கெமிக்கல்ஸ் அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும்போது வரலாம், தைராய்டு கட்டி நிறைய வரலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிமிஷம் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் சுதாங்க, ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க சுதா மேம், சந்தேகம் கேட்கலாம். சரி சார், என் பையனுக்கு 9 வயசு ஆகுது சார். 42 கிலோ இருக்கிறான். ஆனா ஹைட் 155 இருக்கிறான். அடிக்கடி இந்த மூக்கு வடிகிறது, டான்சில்ஸ் வேற இருக்கு. அதனால இவனுக்கு எதுவும் தைராய்டு எதுவும் இருக்குமா? என்ன இந்த கொரட்டை சவுண்ட் எல்லாம் ஓவரா கேக்குது. தூங்கும் போதும் சரி, உட்காரும் போதும் சரி, வாய் வழியா தான் மூச்சு விடுறான். 155 இருக்காரா ஹைட்டு? ஆமா, ஹைட்டு இல்லை, நல்ல உயரம் தான் இருக்கார் அவரோட வயசுக்கு. ஆமா, பருமன், உடல் பருமன் ரொம்ப என்னம்மா? வெயிட் 42. உடல் பருமனும் இருக்குது, கொஞ்சம் லேசாக இருக்குது. தைராய்டு இருக்க வாய்ப்பு உண்டு, அதனால தான் இதெல்லாம் சொல்ல முடியாது. பட் தைராய்டு இருக்க வாய்ப்பு உண்டு. டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு ரத்தத்தில் பண்ணக்கூடிய டெஸ்ட் இருக்குது, அது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஹார்மோன் சிறப்பியல் நிபுணர் அணுகினீங்கன்னா அது இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் விஜய் பேசுறேம்மா, அண்ணா நகர்லேருந்து. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு தைராய்டு இருக்கு டாக்டர். நான் எல்ட்ராக்சின் எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து இப்போ என்னன்னா திடீர்னு பாடி வெயிட் வந்து ஒரு 6 kg கம்மியாயிடுச்சு. அது ஆனா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றாங்க. தைராய்டுனால அப்படி ஆக சான்ஸ் இருக்கா டாக்டர்? தைராய்டு வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கும்போது எடை குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். கை கால் நடுக்கம் இருக்கா உங்களுக்கு? கை கால் உதறல் இருக்கா? அதெல்லாம் இல்லைன்னு டாக்டர். நெஞ்சு படபடப்பு ரொம்ப இருக்கா? தலைமுடி ரொம்ப கொட்டுதா? தலைமுடி கொட்டுதானா? நெஞ்சு படபடப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை டாக்டர். அடிக்கடி மோஷன் வர மாதிரி ஃபீலிங் இருக்கா? இல்லை, அதுவும் இல்லை டாக்டர். ஆனால் பாடி வெயிட் மட்டும் கம்மியாயிடுச்சு, போன்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. அது வந்து நிறைய காரணத்தினால இருக்கலாம். நீங்கள் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சரியாக எடுத்துக்கலைன்னா கூட உங்களுக்கு இந்த எலும்பு வலி வரலாம். கால்சியம் சத்து, சுண்ணச்சத்து உடம்புல குறைஞ்சாலும் போன் வலி வரலாம். தைராய்டு மட்டுமே தான் அது காரணம்னு சொல்ல முடியாது. தைராய்டு செக் பண்ணிக்கோங்க, அது கூடவே வந்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் லெவல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். பண்ணிவிட்டு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அணுகினீங்கன்னா சொல்லிடுவாங்க.
ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். 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 உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? பரமேஸ்வரிங்க, நசரத்பேட்லேருந்து கால் பண்ணுறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. தைராய்டு மாத்திரை நான் தொடர்ந்து ஒரு 10 வருஷமா எடுத்துக்கிறேன் டாக்டர். சரி. ஆனா எனக்கு 58 வயசு ஆகுது. ஆனா 62 கிலோ வெயிட் இருக்கு. ம் வெயிட் அப்படியே தான் இருக்குது, குறைய மாட்டேங்குது. ஆனா மாத்திரை எடுத்ததுனால முடி கொட்டுது, ஒரு மாதிரி படபடப்பு இருக்குது, வேர்த்து போகுது, எனக்கு எல்லா சொந்தமும் இருக்கு. அது என்ன பண்றது? அதுதான் ஒருவேளை வந்து நீங்கள் எடுத்துக்கிற தைராய்டு மாத்திரை பவர் கூட இருக்கலாம். நீங்கள் தைராய்டு டெஸ்ட் எதுவும் பண்ணீங்களா சமீபத்தில்? செக் பண்ணேன் சார், போன மாசம் தான் செக் பண்ணோம். இந்த டிஎஸ்ஹெச் எவ்வளோ இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை சார். சரி, 100 தான் கொடுத்துருக்காரு டாக்டர். 100 கொடுத்துருக்காரு. ஒருவேளை அது கொஞ்சம் லேசான அளவு அதிகமாக இருக்கலாம். அது அந்த தைராய்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு எண்டோக்ரைனாலஜி டாக்டர் அணுகுங்க. உடனே பார்த்துட்டு சொல்லிடலாம், அது டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, மூர்த்தியும் தருமபுரியிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க மூர்த்தி சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். தேங்க்யூம்மா. சார் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள். எனக்கு 67 வயசாகுது. பேஜஸ் டிசீஸ் 25 வருஷமா இருக்கு. ப்ராஸ்டேட் பயாப்சி பண்ணாங்க. வந்து போன் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. போன் ஸ்கேன் பண்ண அப்சர்வேஷன்ல ஹலோ சொல்லுங்க. இந்த known case of Page's disease, focal abnormal increase in tracer concentration in the skull, metastasis அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. ஆசிரிய சமாச்சாரங்கள் டெஸ்டிஸ் வந்து எடுத்துட்டா பெட்டரா இருக்கும்னு ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ஒரு 5 மாசமா வந்து கேலடைட் மாத்திரையும் once in 3 months அந்த ஜோல்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கேன். சரி. அந்த பிஎஸ்ஐ எடுத்து பார்த்ததுல அப்போ வந்து ஆரம்பத்தில் பண்ணும்போது 70 இருந்தது. இப்போ 0.41 தான் இருக்கு. சரி. அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் அந்த யூரியா கிரியேட்டின்லாம் பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் ஓகேயா இருக்கு. எனக்கு என்னன்னா இப்போ ஆசிரியர் சமாஜம் இந்த 3 மாசம் நம்ம பார்த்த மாத்திரையிலேயே 70லேருந்து 0.40 வந்திருக்குன்னா நம்ம இந்த டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணதுனாலயா இல்லை இந்த மாத்திரையினுடைய எஃபெக்டா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ரிவ்யூ பார்க்கலான்னு சொன்னாரு. மறுபடியும் ஸ்கேன் பார்த்துட்டு தான் இதை முடிவு பண்ணுவாங்களா இல்லை மறுபடியும் இந்த பிஎஸ்ஏலையோ அல்லது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையோ அல்லது யூரியா டெஸ்ட்லையோ வச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியுமா? இப்போ இதில் 2 கேள்வி இருக்குது. முதல் கேள்வி வந்து இந்த 70லேருந்து 0.5 வந்தது வந்து இந்த 2 நாளையும் நடந்திருக்கு. நீங்கள் எடுத்த மருந்து வந்து ஹார்மோன் லெவலை குறைக்கக்கூடிய மருந்து. அதை தவிர இந்த டெஸ்டிஸ் ரிமூவ் பண்ணதும் வந்து அந்த ஹார்மோன் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக பண்ண ஆப்ரேஷன். ரெண்டுமே பெனிஃபிஷியல், 2 நாளையும் இருக்கும். இரண்டாவது கேள்வி, 6 மாதம் கழித்து திரும்ப ஸ்கேன் ஒருவேளை தேவைப்படலாம். உங்களுக்கு அந்த இடத்துல எதுவும் வலி இருக்குது இல்லை திரும்ப வந்து பிஎஸ்ஐ ரைஸ் ஆகுது அப்படின்னா தேவைப்படலாம். பிஎஸ்ஐ இதே லெவல் இருக்குன்னா ஒருவேளை வந்து ஸ்கேன் நம்ம தள்ளி போடலாம், அர்ஜென்ட் இல்லை. பிஎஸ்ஐ இதே லெவல்லே இருக்குது 6 மாதம் கழிச்சுன்னா நம்ம தள்ளி போடலாம் ஸ்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஷாலினி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ஷாலினி. சரி. இப்போ பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுதுங்க டாக்டர். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு திடீர்னு இப்போ வந்து 8 கிலோ கூடி இருக்கேன். திடீர்னு தொந்தி ரொம்ப வந்துருச்சு. எலும்பெல்லாம் வலிக்காத தைராய்டு எதுவும் இருக்குங்களா எனக்கு? இது உங்களுக்கு இந்த எலும்பு வலி வந்து தைராய்டுனால வரலாம். பட் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் டி, கால்சியம் குறைபாடுனால வரதான் வாய்ப்பு அதிகம். சரிங்க. இந்த வெயிட் போடுறது நிறைய காரணத்தினால வரலாம். இது தைராய்டு மட்டுமேன்னு சொல்ல முடியாது. தைராய்டு வந்து டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணிக்கோங்க. அது பண்ணிட்டீங்கனாலே இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு தைராய்டுனாலையா இல்லை வேறு விஷயமானு தெரிஞ்சிடும். டிஎஸ்ஹெச் பண்ணும்போது இந்த கால்சியம் லெவல், ஃபாஸ்பரஸ் லெவல், விட்டமின் டி லெவல் இது 3 பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அருகாமையில் இருக்கிற ஒரு ஹார்மோன் நிபுணரை அணுகுங்க நீங்கள். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலை பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வணக்கம் மேடம், மேரி ஃப்ரம் சென்னை மேடம். டாக்டர் இருக்காங்க மேரிமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரெஸ்ட் வந்து ஸ்கேன் எடுக்கும்போது தைராய்டும் பார்த்தாங்க சார். தைராய்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சின்ன நாடுல்ஸ் இருக்கு அதில் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றும் பண்ண வேண்டாம், பரவாயில்ல சின்னதாக தான் இருக்கு விட்டுருவேன்னாங்க. இப்போ வந்து எனக்கு நிறைய முடி கொட்டுது, உடம்பும் வெயிட் கூடிட்டு இருக்கு.
ஸோ அதனால ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா? ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தைராய்டு டெஸ்ட் பார்த்தேன் சார் நான். தைராய்டு டெஸ்ட் வந்து T3 T4 எல்லாம் T6 எல்லாமே நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. T3 மட்டும் வந்து 1.21 இருக்கு, அவ்வளோதான் சார். மற்றதெல்லாம் நார்மலாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஏதாவது இப்போ நிறைய முடி கொட்டுது சார். என்ன இந்த முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. தைராய்டு தவிர்த்து நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து உப்பு சத்து கூட இருக்குது, குறைச்சிருக்கு. சாஃப்ட் வாட்டர் இல்லை ஹார்ட் வாட்டர், அதனாலே கூட வரலாம். அடிக்கடி ஷாம்பு போடுவீங்க, இது மாதிரி மருந்து போட்டு குளிப்பீங்க, அதனால் வரலாம். ஜென்ரலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த நுண் சத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வரலாம். ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் முடி கொட்டலாம். நிறையா காரணம் இருக்குது அதுக்கு முடி கொட்டுறதுக்கு. தைராய்டு லெவல் நார்மல்னு வந்திருக்குன்னா நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். பட் 6 வருஷம் முன்னாடி பார்த்த அந்த சின்ன கட்டி தைராய்டில் இருந்தது இல்லையா, அது வந்து நீங்கள் திரும்ப பரிசோதனை பண்ணிக்கணும். ஒரு அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் பண்ணிக்கோங்க கழுத்துக்கு. அதில் உங்கள் தைராய்டு கட்டி இந்த 6 வருஷத்தில் வளர்ந்துருக்கா, அதே நிலைமையில் இருக்கான்னு கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? முருகன் மேடம், இந்த கேம்ப் ரோட்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். சொல்லுங்கள் சார். மேடம் இப்போ வந்து சார் எனக்கு வந்து 44 வயசு ஆகுது சார். நெஞ்சு படபடக்குது, முடி கொட்டுது, கை கால் நெருப்பு வருது, கால்லாம் வலி இருக்கு சார். அதாவது தைராய்டு மட்டும் கண்டினியூவாக சாப்பிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து தைராய்டு மட்டும் சாப்பிட்டா கூட சில சமயத்தில் நெஞ்சு படபட போகிறது, கை கால் ஒரு மாதிரி விட போகிறது, வேர்த்து கொட்டுது உடம்புல. திடீர்னு உடம்புல ஜில்னஸா ஆயிடுச்சு சார். அப்படியே ஒரு மாதிரியா டயர்ட் ஆயிடுச்சுல உட்காந்துடுறேன். நான் மாத்திரை கண்டினியூவா சாப்பிட்டு வரேன் சார். தைராய்டு டெஸ்ட் எது சமீபத்தில் பண்ணீங்களா? சமீபத்தில் நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பண்ணேன் சார். அதுக்கப்புறம் பண்ணல சார். இல்லை, அது லெவல் நார்மலாக இருந்ததா? லெவல் வந்து அப்போ வந்து நார்மலாக இருந்துச்சு சார். இந்த படபடப்பு வேர்த்து விடுறதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு நெஞ்சில் பய உணர்ச்சி ஏற்படுதா? எதுவும் தவறாக நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு பய உணர்ச்சி ஏற்படுதா? ஏதோ ஒரு பயம் வர மாதிரி இருக்கு சார். இது தைராய்டு சம்மந்தப்பட்டதாக தோணலை. இது வந்து ஒரு மைல்டு பேனிக் அட்டாக் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது மாதிரி இந்த மன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. இது நீங்கள் அருகாமையில் இருக்கிற பொது மருத்துவரையோ இல்லை மனநல மருத்துவரையோ நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெடிசன் எடுத்தாலே இது கண்ட்ரோல் ஆகிடும், ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. நிறைய பேருக்கு இந்த பய உணர்ச்சி தைராய்டு ப்ராப்ளம் ஒட்டி இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் கூட வரலாம். இந்த பய உணர்ச்சி படப்படப்பெல்லாம் அதுக்கு ஒரு மாத்திரை ஒரு 2-3 months போட்டிங்கனாலே சரியாக போயிடும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் ரேகா மேம், பல்லாவரத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க. ரேகா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எனக்கு வந்து 3 months கன்சீவாக இருக்கும்போது தைராய்டு வந்தது. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் குறையவே இல்லை, அப்படியே தைராய்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதான் ரெகுலராக இப்போ டேப்லெட் போட்டுகிட்டே இருக்கணுமா இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்போ எவ்வளோ பவர் போட்டுக்கிறீங்கம்மா தைராய்டு? 100 சார். வாய்ப்பு குறைவாக தான் தெரியுது. அது உங்களுக்கு லைஃப் லாங் இருக்க தான் 95% வாய்ப்பு இருக்குது. நிறுத்தி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தெரியுது. போட்டுக்கோங்க, ரெகுலராக போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், என் பேர் வித்யாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வித்யா? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஓகே, தேங்க்யூ மேம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு 4-5 இயர்ஸாக ரொம்ப மனசு படப்படன்னு இருக்குங்க சார். ஏர் ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குங்க சார். அப்புறம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. அதான் தைராய்டு இன்ஷியலாக இருக்குமான்னு சொல்கிறாங்க சார், அதான் கேட்கலான்னு. என்ன வயது உங்களுக்கு? 43ங்க சார். கழுத்தில் எதுவும் உங்களுக்கு கட்டி மாதிரி தென்படுதா கண்ணாடியில் பார்க்கும்போது? சார், இது யூட்ரஸ் செக் பண்ணி பார்த்துச்சு. வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்க. கழுத்தில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க. கை கால் நடுக்கம் இருக்கா? விரல் நடுக்கம் இருக்கா? அது இருக்குங்க சார். தைராய்டு செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு அதிகமாக இருந்தால் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. தைராய்டு லெவல் செக் பண்ணிவிட்டு ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஹார்மோன் சிறப்பு நிபுணரை அணுகுங்க நீங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹேமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஹேமாமா? ஈரோட்டில் இருந்துங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். சரி. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க.
சார் எனக்கு இப்போ 1 மந்த்துக்கு தான் நான் செக் பண்ணேன் சார். தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. முடி அதிகமா கொட்டிடுச்சு சார். கை கால் நடுக்கும், படபடப்பு, டென்ஷன்லாம் அதிகமா இருக்குங்க சார். ம் இது கன்சீவானா எனக்கு ஒரு பேபி இருக்கு சார். சப்போஸ் செகண்ட் கன்சீவானா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார்? இல்லை நீங்கள் கன்சீவ் ஆகிற சமயத்தில் தைராய்டு மாத்திரை சரியாக போட்டுக்கிட்டு இந்த தைராய்டு லெவல் நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விஜயலட்சுமி பேசுகிறேன், ராயப்பேட்டிலேருந்து மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஏஜ் வந்து 31 ஆகுது. நான் இப்போ 2 இயர்ஸா வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் வெயிட் கம்மியாக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த முட்டி வலி, குதிகால் வலி அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, நடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எனி டைம் டயர்டாவே இருக்கும். தூங்கி எந்திரிச்சா கூட தூக்கம் வர மாதிரியே இருக்கும். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்க மாட்டேன் நான் எப்பவுமே. நைட்டு எத்தனை மணிக்கு உறங்க போகிறீங்க? ராத்திரி 10:30க்குலாம் நான் தூங்கிடுவேன். கொரட்டை வருதா நைட்டு? கூட படுக்கிறவங்க இப்போ சொல்கிறாங்களா? கொரட்டை எனக்கு வரல, ஆனா எங்க ஹஸ்பண்ட்க்கு வரும் டாக்டர். இல்லை உங்களுக்கு வருதான்னு தான் கேட்குறேன். இல்ல எனக்கு கொரட்டெல்லாம் எதுவும் இப்போ வரல. நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருக்குமா இல்லை நீங்கள் எழுந்து தூங்குவீங்களா? இல்ல நல்லா ஆழ்ந்து இருக்கும். நான் தூங்குனா காலையில 7 மணி 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சுன்னா, ஆனா இருந்தாலும் தூக்கம் வர மாதிரியே இருக்கும். எனி டைம் ஃபுல் டைம் அப்படிதான் இருக்கு டாக்டர். நீங்கள் தைராய்டு லெவல் பார்த்துக்கோங்க. இந்த வெயிட் இப்போ நீங்கள் தினமும் கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் உண்டா? கொஞ்சம் ஒரு வாக்கிங் போகிறதெல்லாம் உண்டா? வாக்கிங்லாம் போறது உண்டு, ஆனா வெயிட் கம்மியாக மாட்டேங்குது. என்ன வெயிட் இருக்கீங்க இப்போ? நான் 78 இருக்கேன் டாக்டர். முன்னாடி எவ்வளோ இருந்தீங்க? ஒரு 5 வருஷம் முன்னாடி 55. இப்போ நீங்கள் ஒரு ஹார்மோன் சிறப்பு நிபுணரை அணுகுங்க. கொஞ்சம் உங்கள் டயட்டு, உங்கள் உடற்பயிற்சி என்னென்னலாம் பண்ணுறீங்க இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு மருந்து கொடுக்கணும். நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் அணுகுங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் என் பேர் ஈஸ்வரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர்ல பண்றோம். டாக்டர் இருக்காங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் சின்ன குழந்தை இல்ல. அப்போ வந்து எனக்கு பிசிஓடி ப்ராப்ளமும் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அப்புறம் இப்ப நாங்க வந்து ஒரு டாக்டர் கிட்ட பாத்துட்டு இருக்கோம். போன மாசம் நாங்க தைராய்டு டெஸ்ட் பண்ணோம். பண்ணப்போ முதல்ல டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப டிஹெச் வந்து எனக்கு 5 தான் இருக்குன்னு இருக்காங்க. சரி, நார்மலா என்னன்னு கேட்கறதுதான் டாக்டர். இப்போ நீங்கள் இன்னும் இப்போ குழந்தைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஎஸ்ஹெச் வந்து 3 இல்லை 2.5க்கும் குறைவாக வச்சுக்கிறது அவசியம். ஓகே. தைராய்டு டோஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ண தேவைப்படலாம். நீங்கள் ஜாஸ்தியா பண்ணுவாங்க டாக்டர்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாப்புல இருக்கும். ஒரு 12.5 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா. பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். நான் இப்பதான் தைராய்டு டெஸ்ட் எடுத்துருக்கேன். 1.5 மாசம் ஆகுது. சரி. நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் டாக்டர். இது லைஃப் லாங்கா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணுங்களா? அப்புறம் இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எஸ்சின்னு. அதை நான் எடுக்கணுங்களா டெஸ்ட்? இப்போ மாத்திரை போட்டுட்டு இப்போ இருக்கிறாங்க. மாத்திரை போட்டு 6 வாரம் கழிஞ்சிருக்குன்னா நீங்கள் எடுக்கலாம். டிஎஸ்ஹெச்னு பேர் அந்த டெஸ்ட் பேர். அது எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ பவர் போட்டுக்கிறீங்க தைராய்டு மாத்திரை? அது பவர் என்னன்னு தெரியல டாக்டர். 25, 50, 100? 100 மாத்திரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெஸ்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குது டாக்டர். ரொம்ப படபடப்பா இருக்கு, கை கால் கொட்டச்சல். ஒரு சைடு ஒரு கழிச்சு படுத்தாலும் நெஞ்சு வலி ஜாஸ்தி ஆயிருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். இந்த நெஞ்சு வலி உங்களுக்கு மேலாக்க இருக்கா இல்லை உள்ளூர வலிக்குதா உங்களுக்கு? இல்ல, இந்த சைடுல வந்து ஒரு சைடா வலிக்குது. ஒரு கழிச்சு படுத்தா ஒரு மாதிரி ஆயிருக்கு. தலை ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா முடியெல்லாம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தைராய்டு லாங் லைஃபா நான் மாத்திரை போட்டுதான் ஆகணுங்களா? அது சொல்ல முடியாது. ஒரு 95% போட்டுக்கிறாப்புல இருக்கும். ஒரு 5% வந்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானாகவே. இந்த முடி கொட்டுறது, நெஞ்சு படபடப்பு இருக்கிறது, நெஞ்சில் ஒரு சைடு வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து தைராய்டு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் தைராய்டு மாத்திரை போட்டுக்கிறனால ஒரு 6 வாரம் கழிஞ்சிட்டதுனால டிஎஸ்ஹெச் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே டாக்டர். தொடர்ந்து நம்ம தைராய்டு கட்டிகள் எப்படி டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறத பற்றி பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.